Example 8.7. Show that the points whose position vectors are 3 vectors position vectors கொடுத்திருக்காங்க are collinear. எடுத்துக்காட்டு 8.7 3 vectors கொடுத்திருக்காங்களே ஆகியவற்றை நிலை வெக்டார்களாக கொண்ட புள்ளிகள் ஒரே கோட்டில் அமையும் என காட்டுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ என்னன்னா இதுல 3 பொசிஷன் வெக்டார்ஸ் கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு. ஓகேவா? அந்த 3 பொசிஷன் வெக்டார்ஸ் வச்சுட்டு அது என்னது கொலினியர் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து என்னது கொலினியர் ஒரே லைன்ல இருக்கிறது அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிவன் வெக்டார்ஸ்னா இந்த பொசிஷன் வெக்டார்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால நம்ம என்ன எழுதணும், அத பொசிஷன் வெக்டார்ஸ் ஓஏ வெக்டார், ஓபி வெக்டார், ஓசி வெக்டார் முதல்ல எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? 2i cap plus 3j cap minus 5k cap. அடுத்தது என்னது ஓபி வெக்டார் எடுத்துக்கங்க. அது அடுத்த பாயிண்டர் ஓபி வெக்டார். ஓகேவா? அடுத்தது என்ன எழுதிக்கணும், ஓசி வெக்டார் எழுதணும். 6i cap minus 5j cap plus 7k cap. இப்ப இந்த 3 வெக்டார்ஸும் கொலினியர்னு எப்படி நம்ம ப்ரூவ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். அதாவது பாக்ஸ் வெக்டார் எடுக்க போறோம். பாக்ஸ் வெக்டாரா ஓஏ வெக்டார், ஓபி வெக்டார், ஓசி வெக்டார். இதுக்கு பாக்ஸ் வெக்டார் எடுக்கணும். பாக்ஸ் வெக்டார்னா ஒண்ணும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு டிட்டர்மினன்ட் எடுக்க போறோம். டிட்டர்மினன்ட் எதுக்கு எடுக்கிறோம், இந்த 3 வெக்டார்ஸ்க்கு எடுக்க வேண்டியதான். அப்ப அதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ்னா என்ன செய்றீங்க, ஒரு ரோலையும் எடுத்து எழுதிக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ஓஏ வெக்டார்னுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் 2, 3, -5. அடுத்தது என்னுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்துருங்க 3, 1, -2. அதுக்கு அடுத்தது உள்ளது பாருங்க 6, -5, 7. ஓகேவா? இப்ப டிட்டர்மினன்ட் எடுக்கணும்னா என்னது, இந்த ரோவை நம்ம ஜஸ்ட் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணாலே போதும், நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அந்த ஆன்சர் என்னவா இருக்கணும், 0வா இருந்ததுன்னா அது கொலினியர். ஓகேவா? 0 வருதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 2 எடுத்துக்கோ. 2 into இந்த காலம் இந்த ரோ போயிடும். சோ இந்த டிட்டர்மினன்ட்க்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 1 7s are 7 minus -5 into -2 போது +10 ஆயிடும். ஓகேவா? செகண்ட் டேர்ம் எப்பவுமே நம்ம மைனஸ் சைன்ல தான் போடணும். அதனால -3 into இந்த காலம் இந்த ரோ போயிடும். சோ மீதி இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுங்க. 7 3s are 21 minus 6 into -2ங்கிறது -12. இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +12 ஆயிடும். ஓகேவா? அடுத்து லாஸ்ட் டேர்ம் பாருங்க -5 into இந்த காலம் இந்த ரோ போயிடும். அப்ப இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க. -5 into 3 is -15 minus இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 6 1s are 6. ஓகேவா? இப்ப உள்ளார இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் -3 into இதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க 33. அடுத்தது என்னது -5 இதை எடுத்து ஆட் பண்ணீங்கன்னா -21. ஓகேவா? இப்ப என்ன செய்யுங்க, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. உள்ள -6 -99 இது என்ன ஆயிடும், மைனஸ் into மைனஸ் பிளஸ் 5 1 is 5 5 2s are 10. ஓகேவா? இப்ப இதை எடுத்து ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், -105. இங்க +105 இருக்கு. அப்ப ஈக்குவல் டு 0. அப்ப இந்த டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லலாம், கொலினியர்னு சொல்லலாம். அதாவது ஒரே கோட்டில் அமையும் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, கடைசியா என்ன செய்யணும், இந்த ஸ்டெப் நீங்க எழுதணும். therefore the points are collinear சொல்லலாம், இல்ல they are collinear சொன்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? they are collinear. தமிழ்ல என்ன சொல்லணும், இவை ஒரே கோட்டில் அமையும் அப்படின்னு அவங்களே விட்டாங்க. ஒரே கோட்டில் அமையும். ஓகேவா?